வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அண்ணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பல்லவன் ரூம்ல இருந்து எழுந்து வர்றாரு. பல்லவா எழுந்துட்டியா அப்படின்னு நிலா கேட்க, எழுந்திரிச்சிட்டேன் நீ, மாத்திரை போட்டேனா, செம தூக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வந்து ஹாலில் உட்கார, நான் ஏதாவது சத்தங்கித்தம் போட்டு உன்னை எழுப்பி விட்டுட்டேன் நான் நிலா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அண்ணின்னு பல்லவன் சொல்ல, இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு உட்கார்றாரு பல்லவன். நிலா டம்ளர்ல காஃபி போட்டு வந்து இந்தா பல்லவான்னு கொடுக்குறாங்க. இப்ப பரவாயில்லையான்னு நெத்திய தொட்டு பார்க்க, முன்னைக்கு இப்ப பரவாயில்ல நீ அப்படின்னு காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு பல்லவன். வானதி நேரா பாண்டியனோட வீட்டுக்கே வந்து கதவை தட்டுறாங்க. யார் அது அப்படின்னு நிலா எட்டி பார்க்க, வெளியே நிக்கிற வானதியை பார்த்து இவங்க சிரிக்க, அவங்களும் இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, பாண்டியன் இல்லைங்கிறாங்க வானதி. இல்ல உள்ளர வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட, வானதியும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. பல்லவனும் காஃபி குடிச்சிட்டு இருந்த டம்ளர் அவசரமா கீழே வச்சுட்டு ஹாய்ங்க. வானதியும் அவருக்கு ஒரு ஹாய் சொல்றாங்க. நிலா ஒரு சேர் எடுத்து கொடுத்து உட்காருங்கன்னு சொல்ல, தேங்க்ஸ்ன்னு நடு வீட்டில் ஜம்முன்னு மகாராணி மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க வானதி. உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுதில்லன்னு வானதி கேட்க, தெரியும், அன்னைக்கு கூட வந்தீங்களே அப்படின்னு நிலா சொல்ல, ஆமாங்கிறாங்க வானதி. காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, எந்த தயக்கமும் இல்லாம சரின்னு வானதி தலையாட்ட சரின்னு உள்ளர போறாங்க நிலா. பல்லவன் பக்கம் திரும்புறவங்க, என்ன பல்லவா உடம்பு சரியில்லையா, ஆளே டல்லா இருக்கன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஃபீவர் அப்படின்னு பல்லவன் சொல்ல, மாத்திரை எல்லாம் போட்டியான்னு கேக்குறாங்க. மாத்திரை எல்லாம் போட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குங்கிறாரு பல்லவன். இந்தாங்கன்னு நிலா காஃபி கொண்டு வந்து கொடுக்க வாங்கிக்கிறாங்க வானதி. நிலாவும் பல்லவனுக்கு கொஞ்சம் பக்கத்துல உட்கார, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு வானதி கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க அப்படின்னு நிலா திருப்பி கேட்க, ஓகே அப்படின்னு வானதி சொல்ல, ஏன் மறுபடியும் அண்ணன் கூட ஏதாவது சண்டை போட்டீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, ரைஸ் ஆயிடுறாங்க வானதி. ஏன் நான் வந்தாலே உன் அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு தான் வருவேனா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல கேட்டேங்கிறாரு பல்லவன். ஏற்கனவே அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தானே இங்க வந்தீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, வானதி மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க. திரும்ப பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு நிலா கேட்க, வானதி தயக்கத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அண்ணி, நீங்க ஊருக்கு போயிருந்தப்பெல்லாம் அண்ணன் 24 மணி நேரமும் இவங்க கிட்ட தான் போன் பேசிக்கிட்டே இருந்தது, அண்ணனையே காதல்ல விழ வச்சுட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, கொஞ்சம் சங்கடமா நெளிஞ்சிட்டு இருக்காங்க வானதி. டேய் பல்லவா சும்மா இருடா அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா 24 மணி நேரமும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ தான் கண்ணு வச்சியான்னு வானதி கேட்குறாங்க. வானதி அப்படியே நிலாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். நிலா எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருக்காங்களோ, வானதி அதே மாதிரி படபடன்னு சரவெடி மாதிரி வெடிச்சு தள்ளுறாங்க. நான் ஏன் கண்ணு வைக்க போறேன், நான்லாம் ஒன்றும் கண்ணு வைக்கலங்கிறாரு பல்லவன். நீங்க வேற அவரு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவங்க அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பேசுறத நிறுத்திருச்சு. ஒரு வாரம் நல்லா தான் பேசுச்சு, இப்ப பேசுறதே இல்ல. நல்லா பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு பேசாம விட்டா கஷ்டமா இருக்காதா அப்படின்னு வானதி கேட்க, டேய் இதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியுன்ற மாதிரி நிலா பல்லவனை பாக்குறாங்க. என்கிட்ட பேசிட்டு தான் பாண்டி தினமும் தூங்கும். 2 நாளைக்கு முன்னாடி நான் கால் பண்றேன், கட் பண்ணி விடுது. நானும் விடாம திரும்ப திரும்ப கால் பண்றேன், போன் எடுத்து என்ன திட்டிட்டு அப்படியே போனை ஆஃப் பண்ணிடுச்சு. அடுத்த நாள் கூட போனை ஆன் பண்ணவே இல்லை. கடைக்கு போனா அங்கேயும் அவன் இல்லை. இன்னைக்கு அவனை தேடி மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணன்னு கேட்குறேன், என்னைய கத்துன்னு கத்துறான். ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பியா அப்படி இப்படின்னு என்னைய திட்டுறான். 2 நாளா என்ன நடந்துச்சு எங்கே இருந்துச்சுன்னு எதுவுமே தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதெல்லாம் தெரியாம என்னை திட்டி என்னைய பார்க்க வராதன்னு சொல்லிட்டான். அப்படி பிடிக்காம போற அளவுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு வானதி ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அழுகாத குறையா உட்கார்ந்துருக்க. அன்னைக்கு அப்ப அண்ணனுக்கு அவ்வளவு கால் பண்ணது நீங்க தான் நான் பல்லவன் கேட்கிறாரு. அண்ணி, அன்னைக்கு ராத்திரி நாங்க திருவண்ணாமலைக்கு கிளம்பினோம்ல, அப்போ அண்ணனுக்கு போன் மேல போன், அண்ணன் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, திருவண்ணாமலைக்கு போனீங்களா அப்படின்னு வானதி கேட்க, வீட்டுல நடந்த பிரச்சனை எதுவும் அவர் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு நிலா கேட்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கலக்கமா கேக்குறாங்க வானதி. நிறைய பிரச்சனை நடந்துருச்சுங்க, நானும் சோழனும் என் அப்பா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க அப்படின்னு நிலா ஆரம்பிக்க, அண்ணி அப்படின்னு பல்லவன் குறுக்க கூப்பிட்டு சொல்லணுமான்னு கேக்குறாரு. இவங்க தான் பாண்டியனை தப்பா நினைக்கிறாங்களே பல்லவா அப்படிங்கிற நிலா, பாண்டியன் எதுவுமே சொல்லலையான்னு கேக்குறாங்க. இல்லையே, 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் பாண்டிய பாக்குறேன், பார்த்த உடனே என்னைய கத்தி விட்டுருச்சு அப்படின்னு வானதி கொஞ்சம் அன்னீசியா சொல்ல,
ஆக்சுவலி எங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. வீட்ல எல்லாருமே அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இத எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க அப்பா சோழனை தனியா ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பெரிய டிராமா பண்ணிட்டாரு. சோழன் எங்க இருக்காருன்னு தெரியாம இவங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. சோழன் எங்க இருக்காருன்னு தெரியாம தான் சேரன்னு, பாண்டியன், பல்லவன் எல்லாருமே அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. இவங்க எல்லாரும் வந்துதான் சோழனை கண்டுபிடிச்சி நாங்க எல்லாருமே வீட்டுக்கே வந்தோம் அப்படின்னு நிலா சொல்ல வானதி ஒரு மாதிரி சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. சினிமாவில் வர்ற மாதிரி பல தடைகளை தாண்டி தான் நாங்க சோழனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஐயையோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதே, பாண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு வானதி சொல்ல, நீங்க முதல்ல சொல்ல விட்டீங்களான்னு பல்லவன் பாயிண்ட பிடிக்கிறாரு. வானதி சங்கடத்தோட தலையை குனிஞ்சிக்க, நீங்க அவரை தப்பா நினைக்காதீங்க. வீட்டுல நடந்த பிரச்சனையால உங்ககிட்ட போன்ல பேச முடியாம போயிருக்கோம். இந்த 2 நாளா இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஒரு வாரம் நல்லா பேசிட்டு மறுபடியும் பேச மாட்டேங்கிறாருன்னு நீங்க அவரை தப்பா நினைக்காதீங்க. அவர் சூழ்நிலை அப்படி இருந்தது அப்படின்னு நிலா சொல்ல வானதிக்கு ரொம்பவே தவிப்பும் குற்ற உணர்ச்சியும் ஆயிடுது. இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, சாரிங்கிறாங்க அவங்க. ஐயோ பரவாயில்லங்க வானதி, பாண்டியனோட கேரக்டர் உங்களுக்கு தெரியுமில்ல, டக்குன்னு ஓப்பன் அப்பாலாம் எல்லார்கிட்டையும் பேசிட மாட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல, தெரியும் தான், ஆனா அவன் 2 நாள் பேசலையா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுதான் கோவத்துல கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல, இப்ப நீங்க ஓகே தானேன்னு நிலா கேக்குறாங்க. இப்பதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்ப நான் ஓகே தான் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிற வானதி காஃபியை குடிக்க நிலாவும் பல்லவனும் ஒருத்தங்களை ஒருத்த பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த காஃபில இவ்வளவு காஃபி பவுடர்லாம் போடாதீங்க, ரொம்ப கசப்பா இருக்கு. இனிப்பும் கசப்பும் கலந்து காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் அந்த காஃபி டேஸ்ட் நாக்கிலேயே நிக்கணும். இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு வானதி சொல்லிடுறாங்க. நிலா எப்பவும் போல சாதாரணமா பாத்துக்கிட்டு இருக்க, லந்து தானேங்கிறாரு பல்லவன். டேய் சும்மா இருடாங்கிறாங்க நிலா. அடுத்த தடவை வரும்போது ஒரு நல்ல காஃபி போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு குழந்தை மாதிரி சொல்ற வானதி, இந்தா பல்லவா இது அங்க வை அப்படின்னு மிரட்டலா டம்ளரை கொடுக்குறாங்க. அவ்வளோதான், இவங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தா வீடையே கலகலக்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நடேசனோட பாடு அம்போதான். நான் வர்றேன் அப்படின்னு வானதி பரபரப்பா அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. திமிர பாத்தீங்களா நீ, இவங்களுக்கெல்லாம் பாண்டியன் தான் கரெக்டுங்கிறாரு பல்லவன். டேய் விட்ரான்னு நிலா சொல்ல, ஆனா அண்ணி காஃபி சூப்பரா இருக்குங்கிறாரு பல்லவன். நம்பிட்டேங்கிற மாதிரி நிலா சிரிக்கிறாங்க. நைட்டு வேலையை முடிச்சுட்டு பாண்டியவனும் சேரனும் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாசல்ல கொண்டு வந்து பைக்கை நிறுத்திக்கிட்டு இருக்க, செம்பில் தண்ணியை கொடுத்து குடிடாங்கிறாங்க நிலா. அண்ணி போதும் அண்ணின்னு சொல்ல, ஏய் பேசாம குடிடா அப்படின்னு சொல்ல, அண்ணி காலையிலேருந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டேன்னுங்கிறாரு அவரு. அதெல்லாம் பரவாயில்ல, உடம்பு சரியில்லைன்னா தண்ணி நிறைய குடிக்கணும், குடி அப்படின்னு நிலா மிரட்டிட்டு இருக்க. பல்லவா பரவாயில்லையாடா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. கொண்டு வந்த பேக்கை மாட்டிட்டு, டேய் பல்லவா உடம்பு எப்படிடா இருக்கு அப்படின்னு வேகமா வந்து தம்பியோட கழுத்து கண்ணும் நெத்தின்னு தொட்டு பார்க்குறாரு சேரன். பல்லவனும் ஆன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஜுரம் குறைஞ்சிருச்சுடா, பரவாயில்லங்கிறாரு சேரன். ஆமாண்ணே இப்ப பரவாயில்லண்ணே, அண்ணி மாத்திரை கொடுத்தாங்க, இன்னைக்கு ஃபுல் டே என் கூடவே இருந்து என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கிறாரு பல்லவன். நிலா கிட்ட பேசலான்னு சேரன் திரும்ப கரெக்டா அவங்க மொபைல் ரிங்காக ஒரு நிமிஷம்னு உள்ளர போறாங்க. அண்ணே நிஜமாவே சொல்றேனே, அண்ணி என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, டயத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, தூங்கி எழுந்தவொன்னு ஒரு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு காய்ச்சல் குறைஞ்சிருச்சான்னு அப்பப்ப செக் பண்ணிலாம் வேற பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, பாண்டியனும் சேரனும் நெகிழ்ந்து போய் பார்க்குறாங்க. சரிடா நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் அந்த பக்கம் போக, என்னடா பயங்கர கவனிப்போ அப்படின்னு பாண்டியன் பக்கத்துல உட்காந்துட்டு கேட்க, ஆமாண்ணே நம்மள வேற யாரும் இப்படி கவனிச்சுக்கிட்டது இல்லையா, அதனால ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கு. என்ஜாய் அப்படின்னு சிரிக்கிறாரு பாண்டியன். நிலா போன் பேசி முடிச்சுட்டு வெளியே வர, ஏங்க உங்களுக்கு ரொம்ப வேலை வைக்கிறோமோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்ன வேலைன்னு கேக்குறாங்க நிலா. இல்ல இன்னைக்கு முழுக்க நீங்க தான் பல்லவனை கவனிச்சுக்கிட்டீங்க, அதை தாண்டி உங்களுக்கும் நிறைய வேலை இருந்திருக்கும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா நிறைய வேலை இருந்துச்சு, பாதி வேலையை ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நிலா பட்டுன்னு கிண்டலா கேட்க, பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தேவையானா உனக்கு இந்த பல்பு அப்படின்னு பல்லவன் சிரிக்க,
பாண்டிக்கும் சிரிப்பு வருது. வாய மூடி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. திரும்பி பாக்குற நிலா, சேர என்ன வந்தாரு, எங்க காணோம்னு கேக்குறாங்க. அண்ணன் கை கால் கழுவிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படிங்கிற நிலா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு வானதியோட ஏதாவது சண்டையான்னு கேக்குறாங்க. பாண்டியனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவர் மெதுவா கேட்க, வழக்கம் போலதான் அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க நிலா. சேன்னு சலிச்சுக்கிற பாண்டியன், அவ எதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வர்றான்னு தெரியலையேங்கிறாரு. திரும்பவும் சண்டையான்னு கேட்க, சண்டையெல்லாம் இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க அப்படின்னு பாண்டியன் தவிப்பா சொல்ல ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். தனியா இருக்கும்போது நல்லா தானே இருந்தேன். ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியலங்க. எவ்வளவு கேள்வி, முடியலங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நடந்த பிரச்சனையில நீங்க அவங்க போனை எடுக்காம இருந்திருக்கீங்க. ஆனா வானதிக்கு இங்க நடந்த பிரச்சனை தெரியாதுல்ல, அது நீங்க சொன்னாதானே புரியும். நம்ம கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவரு இப்ப திடீர்னு பேசலன்னா வானதிக்கு பயம் வந்துருச்சு, அவ்வளவுதான் நிலா சொல்ல. நான் சொல்றதுக்கு அவ டைமே கொடுக்கலங்கிறாரு பாண்டியன். இருந்த டென்ஷன்ல என்னால எப்படிங்க சொல்ல முடியும், நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன், அதுக்கும் கோவப்படுறாங்கிறாரு பாண்டியன். பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான், எங்க நம்மள வேண்டான்னு நினைக்கிறாங்களோ இல்ல நம்மள பிடிக்காம போயிடுச்சோன்னு நினைச்சு கோவப்படுவாங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நானா இருந்தாலும் வானதி மாதிரிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு தோணுது. அவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். 2 நாளா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நீங்க ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னு காரணமும் சொல்லல. அப்படி என்ன காரணமா இருக்கும்னு அவங்களே ஒரு காரணத்தை யோசிச்சு அதுக்கு அவங்க உங்க மேல கோவம் தானே படுவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களே நாளைக்கு கடைக்கு வரும்போது உடனே எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல, எதுக்கு நீங்களே தான் வானதி கிட்ட எடுத்து சொல்லிட்டீங்களேன்னு கேக்குறாரு பல்லவன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீட்டுல நிறைய வேலை, இதுல வானதி வேற வந்துட்டு போயிருக்கா. சாரிங்க, வானதி இங்க வரும்னு தெரியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பரவாயில்ல பாண்டியன், அவங்க ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, அதனாலதான் இங்க கிளம்பி வந்துட்டாங்க. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க பாண்டியன், சும்மா ஜாலியா பேசுங்க, இதெல்லாம் சகஜம்தாங்கிறாங்க நிலா. சரிங்கன்னு பாண்டியன் எழுந்து போயிட நிலா பல்லவன் பக்கம் திரும்ப பல்லவன் நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டான்னு கேட்க, நீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டே இருக்க போறீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா அப்படி கேக்குறேங்கிறாங்க நிலா. இல்ல, எப்ப பஞ்சாயத்து வந்தாலும் அண்ணனை பத்தி வானதி கிட்டையும் வானதிய பத்தி அண்ணன் கிட்டையும் புரிய வைக்கிறீங்க, ஏன் அவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு பல்லவன் கேட்க, அதுக்கெல்லாம் டைம் ஆகும் பல்லவா, அவ ரொம்ப பேசுற புள்ள, பாண்டியன் சுத்தமா பேசாத ஆளு, அதனாலதான் நான் எடுத்து சொன்னேன்னு நிலா சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரோட கேரக்டருக்கு எவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அது வரைக்கும் நீங்க தான் அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப் ஜாப் பண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலா வழக்கம் போல மென்மையா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. சோழன் காரோட ஒரு கோவில் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாண்டியனுக்கு கால் பண்ண எடுத்துட்டு, என்னடா ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கிற, எனக்கு நீ ஃபோனெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாரு பாண்டியன். டேய், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், சேரண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அதான் உன்னை கூப்பிட்டேன்னு சோழன் சொல்ல, அதுதானே பார்த்தேன், என்ன வேலையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாண்டா, ஒரு சவாரி இப்பதான் பிக்கப் பண்ண போறேன், எப்படியும் வர லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன், வாசக்கதவை தாப்பா போட்டுறாதீங்கடா, நான் வந்துருவேன், தாப்பா கீப்பா போட்டிருந்துச்சுன்னு வைங்களேன், வெளியே நின்று கத்தி உங்க யாரையும் தூங்க விடாம பண்ணிடுவேன் அப்படின்னு சுயநலக்கார சோழன் சொல்ல, டேய், நம்ம வீட்டு கதவு எப்படா தாப்பா போட்டிருக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்க, யாருக்குடா தெரியும், சரியா நான் வர்ற நேரமா பார்த்து பொறுப்பா லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான் முன்னாடியே சொல்றேன்னு சோழன் சொல்ல, சரி வா பாத்துக்கலாங்கிறாரு பாண்டியன். சரி பை வைக்கிறேன்னு போனை வைக்கிறாரு சோழன். பாண்டியன் கை கால் அலம்ப போக உள்ளர நிலா, சேரன், பல்லவன் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாரேன், பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல, ராத்திரி சாப்பாடு செய்யணுமில்ல அப்படின்னு எழுந்திருக்க போறாரு சேரன். அண்ணே, தோசை தானே என்னை ஊத்தணும், ஊத்திக்கலாம் அண்ணேங்கிறாங்க நிலா. தொட்டுக்க செய்யணும் இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் வேணாண்ணே, காலையில வச்ச சாம்பார் நிறைய மிச்சம் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, ஏன்பா நீங்க யாரும் ஒழுங்கா சாப்பிடலையா அப்படின்னு சேரன் திகச்சு போய் கேட்குறாரு. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, நாங்கெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டோம், நீங்க தான் சாம்பார் நிறைய வச்சுட்டீங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரி அது பரவாயில்லப்பா, சாம்பார் இருக்கிறது இருக்கட்டும், நான் சட்னி செஞ்சிடுறேன், பல்லவனுக்கு கார சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல, அதெல்லாம் வேண்டானே, அவனுக்கு இப்பதானே உடம்பு சரியாயிட்டு இருக்கு, காரமா சாப்பிடக்கூடாது, சாம்பாரே போதுங்கிற நிலா. என்னடா பல்லவான்னு கேக்குறாங்க. சாம்பாரே போதும் தானே நிலா அதட்டலா கேட்க, போதும் போதும்
அப்படின்னு பல்லவனும் வேகமா தலையாட்ட நிலா சிரிக்கிறாங்க. பாண்டி, உனக்கு சாம்பார் மட்டும் போதுமான்னு உள்ளர வந்த பாண்டியனை பார்த்து சேரன் கேட்க, எனக்கு ஓகே தாங்கிறாரு அவரு. சரி, அப்ப போய் நான் தோசை ஊத்திடுறேன்ப்பா அப்படின்னு சேரன் எழுந்திருக்க, எல்லாருக்கும் ஒன்னாவே ஊத்திடுன்னு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி அப்படின்னு முகத்தை தொடச்சிட்டு எழுந்திருக்கிறாரு சேரன். நிலாவும் எழுந்து, அண்ணே நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாங்க. வேண்டாம்ப்பா, தோசை ஊத்துறது தானே, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சேரன் உள்ளர போக நிலா மெதுவா வந்து வாசல எட்டி பாக்குறாங்க. சேரன் தோசை ஊத்த ஆரம்பிச்சிருக்க, ஆளையே காணோம் அப்படின்னு சோழன் கார் முன்னாடி நட பழகிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு வர்றவங்கள பார்த்து, சார் சார் நான் தான் கையை காமிக்க, நீங்க தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பர்சன் வர, கேப் அப்படிங்கிறாரு சோழன். ஆமாமா நான் தான் புக் பண்ணேன்னு அவரு சொல்ல, சரிங்க சார் போலாங்கிறாரு சோழன். சேரன் தோசையை கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் தட்டு வைக்கிறாங்க. நிலா வால்களாக்க பார்த்துட்டு கீழே குனிய, இந்தராஜ் பல்லவா சாப்பிடு அப்படின்னு தட்டை நீட்டுறாரு சேரன். நிலா மறுபடியும் ஒரு தடவை வாசலை பார்த்துட்டு, அண்ணே சோழன் இன்னும் வரலங்கிறாங்க. 3 பேர் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி திகைச்சு போய் நிலாவை பாக்குறாங்க. இல்ல டைமுக்கு எப்போ வந்துருவாரே அதான் கேட்டேங்கிறாங்க நிலா. எனக்கு போன் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க, வந்துருவான் அப்படிங்கிறாரு பாண்டியன். ஓ ஓகே அப்படின்னு நிலா சாப்பிட ஆரம்பிக்க 3 பேரும் ஒருத்தர் ரகசியமா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்ப அவருக்கு நைட் சாப்பாடுன்னு நிலா கேட்க, அண்ணன் பசியெல்லாம் தாங்காது, எங்கேயாவது வழியிலேயே கடையில சாப்பிட்டு வந்துரும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஓ சரி சரின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நிலா. மறுபடியும் 3 பேர் ரகசியமா ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சாம்பார் ஊத்தவாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, போதுன்னே போதுங்கிறாங்க நிலா. நிலா ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான முகத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்க 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நிலா அடிக்கடி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் கிச்சன்ல பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கையை தொடச்சிட்டு வர, நிலா கதவு கிட்ட நின்று மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படின்னு சேரன் கேட்க, இல்லைன்னே சோழன் வந்துட்டாரான்னு பார்த்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, பாண்டியனும் பல்லவனும் பெட்டு ஐட்டம்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. அவன் தான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு பாண்டியன் சொன்னானே அப்படின்னு சேரன் சொல்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சென்ன அப்படின்னு நிலா கொஞ்சம் தவிப்பா சொல்ல, அதான் ராத்திரி கார் ஓட்டுற வேலை வந்திருக்குன்னு சொன்னானேம்மா, வர லேட் ஆகும்னு தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானே, நீ போய் படுப்பா வந்துடுவான் அப்படின்னு சேரன் சொல்ல, சரிண்ணே நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா வெளியே போக, அவங்க வெளியே போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு பாண்டியன். பல்லவனும் நிலா வெளியே போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு, அண்ணே பாத்தியாண்ணே அன்னைக்கு அண்ணன் மேலே எவ்வளோ பாசம்னு அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா நானும் கவனிச்சேன், நல்ல விஷயம்தான், எல்லாம் நல்லதா நடந்தா சரி அப்படின்னு சேரனும் சொல்ல, பல்லவனும் அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு. சரி பாய் போடுங்க அப்படின்னு பாண்டியன் விரிச்சுக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்த நிலா சோழனுக்கு தான் கால் பண்றாங்க. ஃபோனை எடுத்து பார்த்துட்டு, என்ன நம்ம ஆளு ஃபோன் பண்ணுறா, அதுவும் இந்த நேரத்தில் கால் பண்ணுறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிற சோழன், சார் மிஸ்ஸஸ் ஃபோன் பண்ணுறா, இந்த ஒரு கால் மட்டும் பேசிக்கவான்னு கேட்குறாரு கஸ்டமர் கிட்ட. பேசிக்கங்க பிரதர்னு அவர் சொல்ல, வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகே நோ ப்ராப்ளம் நிறுத்திக்கங்க அப்படின்னு கஸ்டமரும் சொல்ல, ஓகே ஓகே அப்படின்னு காரை நிறுத்திட்டு கால் ஆன் பண்ணி ஹலோங்கிறாரு சோழன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, வண்டி ஓட்டிக்கிட்டு தாங்க இருக்கேங்கிறாரு சோழன். இந்த நேரத்துலயான்னு நிலா கேட்க, எந்த நேரமா இருந்தா என்னங்க, வேலை வந்தா போக வேண்டியது தானே, ராத்திரி வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அதான் கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, வர லேட் ஆகுமான்னு நிலா கேக்குறாங்க. தெரியல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு நினைக்கிறேன், ஏங்க ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு சோழன். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், இன்னும் காணுமே, எப்போ வருவீங்கன்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நிலா சொல்ல, சோழனுக்கு கேட்டதை நம்பவே முடியல. இமீடியட்டா அவரோட மைண்டுக்குள்ள பாரதி ராஜாவோட வெள்ளை தேவதைகள்லாம் வந்து நடனமாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆளா இது இவ்வளவு அக்கறையா பேசுறாளே, இந்த அக்கறை எல்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க, மறுபடியும் நிலா ஹலோங்கிறாங்க. வந்துருவேங்க, கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா வந்துருவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓகே ஓகே அப்ப நான் வைக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க அப்படின்னு முயல் பல்ல காட்டிட்டு, என்ன பாசம் அப்படின்னு காலை கட் பண்றாரு சோழன். போனை கட் பண்ணதுக்கு அப்புறமும் சோழன் போனையே பார்த்துக்கிட்டு இருக்க கஸ்டமர் அவரு பாக்குறாரு. சார் ஒய்ஃப் சார், எப்பவும் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ராத்திரி வண்டி ஓட்டுறேன், அதான் அக்கறையா கால் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, பரவாயில்ல பிரதர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னு கஸ்டமர் சொல்ல, லவ் மேரேஜுங்க சார், கல்யாணம் பண்ணா என்னதான் பண்ணுவேன்னு வீட்டை விட்டே வந்துட்டாங்கங்க சார், அவ்வளவு ஸ்ட்ராங் லவ்னு அள்ளி விட்டுட்டு இருக்காரு சோழன். ஓ சூப்பர் பிரதர், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்கிறாரு கஸ்டமர். தேங்க்யூ சார்ங்கிற சோழன்.
சரிங்க சார் வண்டி எடுக்கவான்னு கேட்க போலாங்கிறாரு கஸ்டமரும். நிலா வெளியவே நின்றுட்டு மெதுவா நடந்துகிட்டு இருக்க. சேரன் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கொல்லப்பக்க கதவை சாத்திட்டு இருக்காரு. பாண்டியனும் பல்லவனும் மொபைல் பார்த்துட்டு இருக்க. நிலா உள்ளர வர்றாங்க. நிலா நீ இன்னும் தூங்கலையாப்பா அப்படின்னு கேட்க தூங்கணும்னுங்கிறாங்க. நான் சோழனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டேன்ப்பா, அவன் ஒருவேளை வெளியில சாப்பிடலன்னா கூட இங்க வந்து சாப்பிட்டுக்குவான், நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சேரன் சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க நிலா. டேய் பல்லவா பாண்டியா தூங்கலையாடா நீங்க என்ன அப்படின்னு கேட்க இதோ 2 minutes சொன்னேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு மறுபடியும் மொபைல்ல குனிஞ்சிக்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காதீங்கடா, ஃபோனை வச்சுட்டு படுங்கடா, டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சேரன் மிரட்டெல்லாம் சொல்ல 2 பேரும் சரின்னு தலையாட்டுறாங்க. அவரு கதவை சாத்தலான்னு போக அண்ணே பூட்டு போட போறீங்களான்னு நிலா கேக்குறாங்க. இல்லப்பா பூட்டுலப்பா, சோழன் வரல இல்லைன்னோ சும்மா தாப்பா மட்டும் போட போறேங்கிறாரு சேரன். அவங்க வர்ற வரைக்கும் கதவு பூட்டாம இருக்கிறது ஓகேவான்னு கேக்குறாங்க நிலா. ஏங்க திருடிட்டு போறதுக்கு நம்ம வீட்டுல என்னங்க இருக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, நம்ம வீட்டுல யார் லேட்டா வந்தாலும் கதவை பூட்டாம சும்மா தாப்பா மட்டும் போட்டு வச்சிருவோம்ப்பா, அவங்க வந்து பூட்டிக்குவாங்கங்கிறாரு சேரன். அண்ணே 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 போனை நோண்டி நோண்டி செம்ம டயர்ட் ஆயிடுச்சுன்னு படுக்கலாமான்னு பல்லவன் கேட்க, படுடா நானும் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன், கதவை சாத்திட்டு வரேன் இருன்னு வெளியே போறாரு சேரன். குட் நைட் அண்ணி நாங்க படுக்கிறோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, வாடா தூங்கலாம் அப்படின்னு பாண்டியனும் ஃபிளாட் ஆயிடுறாரு. போர்வை எடுத்து போத்திக்கிட்டே சீக்கிரமா தூங்கலாம், நாளைக்கு கடைக்கு போகணும், நிறைய வேலை வேற இருக்கு, வண்டி வேற நிறைய வருமா கண்ணே சொன்னா அப்படின்னு பாண்டியன் பல்லவன் கிட்ட புலம்பிட்டு ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு இருக்க. ஏன்பா நீ என்ன தூங்க போகலையான்னு அங்க நிக்கிற நிலாவை பார்த்து கேக்குறாரு சேரன். சோழன் இன்னும் வரலையே அப்படின்னு நிலா தவிப்பா சொல்ல, அவன் தான் லேட்டா வருவேன்னு சொல்லிட்டானப்பா, அவன் வந்துருவான், நீ போய் தூங்கு அப்படின்னு சேரன் சொல்ல, நீங்க போய் தூங்குங்கண்ணே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு ரூம்குள்ள வர்றாங்க. பாண்டியன் பல்லவனுக்கு முதுகு காட்டி படுத்திருக்க. அவர் முதுகுல 2 தட்டு தட்ட பாண்டியன் திரும்புறாரு. அண்ணன் வரலன்னு அண்ணன் எவ்வளோ தேடுறாங்க பாத்தியா அப்படின்னு கேட்க, கரெக்டுடா நானும் அதைத்தான் யோசிச்சேன், நிறைய நேரம் அவனை திட்டினாலும் அவங்களுக்கும் அவன் மேல அக்கறை இருக்குடா, அவன் வர்றதுக்கு லேட் ஆனதும் தேடுறாங்க, போன் போடுறாங்க, எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க பாரு அப்படிங்கிறாரு பாண்டியன். அந்த பொண்ணு அப்படிதான்டா, எல்லார் மேலேயும் ரொம்ப அக்கறையா இருக்கும், பல்லவன் காலேஜ்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்தா கூட இப்படிதான் பதறி போயிடும் அப்படின்னு கரெக்டா கணிச்சு சொல்றாரு சேரன். பல்லவி மேல அக்கறைப்படுறதெல்லாம் வேறன்னு, சோழன் வரலையேன்னு அக்கறைப்படுறதும் டென்ஷன் ஆகுறதும் வேற, இது ஒரு முன்னேற்றம் தான், இது மட்டும் சோழனுக்கு தெரியட்டும், தலகால் புரியாம ஆடுவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிடா படுங்கடா, சோழன் வந்தா நிலா சாப்பாடு வச்சுக்கும் படுங்க அப்படின்னு சேரன் சொல்லிட்டு படுக்க, பல்லவன் தனக்கு தானே தட்டி கொடுத்துக்கிறாரு. காரோட ஹெட்லைட் வெளிச்சமோ ஹாரன் சவுண்டும் கேட்க டக்குன்னு பெட்ல உட்கார்ந்துருக்க நிலா இறங்கி வெளியே ஓடி வர்றாங்க. பாண்டியன் தூங்கல பாத்துக்கிட்டு இருக்காரு. சோழன் காரை பூட்டிட்டு உள்ளர வர நிலா ஓடி வந்து கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. என்னங்க நீங்க வந்து கதவை திறக்கிறீங்க, தூங்கலையா நீங்க என்ன சோழன் கேக்குறாரு. இல்லங்க மத்தவங்க எல்லாம் படுத்துட்டாங்க, கதவை திறக்க யாராச்சும் இருக்கணும்ல, அதான் நான் முழிச்சிட்டு இருந்தேங்கிறாங்க நிலா. அதுக்கு நீங்க எங்க முழிச்சிட்டு இருக்கீங்க, நான் பாண்டி கிட்ட கதவை சாத்தாதடா, நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருந்தேங்க, நானே வந்திருக்க போறேங்க, நீங்க போய் தூங்கிருக்கலாம்லன்னு கேக்குறாரு சோழன். அது பரவாயில்ல, என்னாச்சு ஏன் வர்றதுக்கு இவ்வளோ லேட்டுங்கிறாங்க நிலா. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சவாரி வந்துச்சு, அதை பிக்கப் பண்ணி டிராப் பண்ண வேண்டி இருந்தது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாரு சோழன். நிலா கொஞ்சம் பயத்தோட சோழனை ஒரு தடவை பார்த்துட்டு அக்கம் பக்கம் பார்த்துட்டு வேற எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேக்குறாங்க. வேற என்ன பிரச்சனைங்கன்னு சோழன் சிரிச்சுட்டே கேக்குறாரு. இல்ல சும்மா தான் கேட்டேன், நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் சாப்பிடுங்க, நான் தூங்குறேன் அப்படின்னு நிலா தவிப்போடு சொல்ல, சரிங்கன்னு தலையாட்டுறாரு சோழன். நிலா உள்ளர போயிட, உள்ளர வர்ற சோழன் லாக் பண்ணிட்டு, லாக் பண்ணாதன்னு சொல்லிட்டோம், லாக் பண்ணிட்டு தூங்குற அப்படின்னு தூங்கிட்டு இருக்க பல்லவனை பார்த்து சொல்லிக்கிட்டே வந்து சட்டை கை பட்டனை கழட்டிட்டு இருக்காரு. நிலா போய் படுத்துட சோழன் கை கால் அலம்புறதுக்காக பேக் சைடு போறாரு. பாண்டியன் இன்னும் தூங்கல, எழுந்து போறாரு. வர்ற பாண்டியன் சும்மா இருக்காம குனிஞ்சு தண்ணி மூண்டிட்டு இருக்க சோழனோட முதுகுல பட்டுன்னு ஒண்ணு வச்சிடுறாரு. ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு திரும்புற சோழன் இவங்கள பார்த்த உடனே படார்னு அடிக்க கைய ஓங்குறாரு. அப்படி சாத்திருவேண்டா உன்ன, வலிக்குதுடா அப்படின்னு வலியில கஷ்டப்படுறாரு. எதுக்குடா அடிச்ச அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா உனக்கு வேலை இருந்ததுனால தான் லேட்டா வந்தியா இல்ல அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும்னே லேட்டா வந்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, யார வெயிட் பண்ண வைக்க, நீங்க எல்லாம் வெயிட் பண்ற ஆளாடா, நான் வரலன்னா அப்பாடா எக்ஸ்ட்ரா சோறு இருக்குன்னு அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவீங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கு. டேய் நான் அவங்கள சொன்னேன்டான்னு மெதுவா சொல்றாரு பாண்டியன். சோழனுக்கு உண்மையாவே புரியல, எவங்களங்கிறாரு. அதான்டா அவங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏய்
அதான்டா எவங்கன்னு கேக்குறாரு. டேய் நிலா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நிலாவா அப்படின்னு சோழன் அதிர்ச்சியா கேக்குறாரு. ஆமாண்டா, இவ்வளவு நேரம் அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு உன் மேல காதல் வந்துருச்சு போலயே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சோழன் மனசுக்குள்ள காதலாவது கத்திரிக்காயாவது அப்படி வந்ததுதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறவரு, போடா காதலாவது ஒன்னாவது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது போடா அப்படின்ட்டு மறுபடியும் தண்ணியை மகிழ மோந்துட்டு இருக்காரு. டேய் நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா போய் தூங்குடாங்கிறாரு சோழன். சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிச்சனுக்குள்ள வர்றாரு. லைட்டை போட்டு தட்டை எடுக்கிறவரு திறந்து பார்த்துட்டு தோசை அப்படின்னு தோசையை போட்டு சாம்பார் ஊத்திட்டு இருக்காரு. பாண்டியன் என்ன நாம சொல்றது இவன் நம்பவே மாட்டேங்கிறான் அப்படின்னு மண்டை பிச்சுட்டு நிக்கிறவரு கிச்சனுக்குள்ள ஓடி வர்றாரு. டேய் தூங்காம உனக்காக தான்டா உட்கார்ந்து இருந்தாங்க, உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தூங்கவே போனாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியா ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்க இருக்கேன்னு கேட்டு போன் பண்ணாடா, நிஜமாவே எனக்காக யோசிச்சிருப்பாளான்னு சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கு அப்படிதான்டா தோணுது, நீ வர்றியான்னு பார்த்துட்டு வாசல்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு தான் இருந்தாங்க, உன் மேல காதல் வந்துருச்சோன்னு தான் தோணுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வாயில இருக்க தோசை அவருக்கு சக்கரை பொங்கலா இனிக்குது. ஆனாலும் சுதாரிச்சுக்கிட்டு, டேய் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதரா போடாங்கிறாரு சோழன். டேய் நான் ஏன்டா உன்னை கலாய்க்க போறேன், பார்த்ததை சொல்றேன், அவங்க உன்னை தேடினதை பார்க்க எனக்கே சந்தோஷமா இருந்ததுன்னா பார்த்துக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ம் ம் அப்படியான்ற மாதிரி சோழன் தலையாட்டி கேட்க, அட ஆமாண்டா, லவ் இல்லாமையா அவங்க இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, நானும் கொஞ்ச நாளா நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன், அவ அப்பா அங்க என்னைய டார்ச்சர் பண்ணினதுல என் மேல கொஞ்சம் பரிதாபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கரெக்டா சொல்றாரு சோழன். பரிதாபமா இல்ல காதலான்னு தெரியலையே அப்படின்னு தூங்க முடியாம மண்டை பிச்சுட்டு நிக்கிறாரு பாண்டியன். பரிதாபமா இருந்தா அதை காதலா மாத்த பார்க்கலாம், காதலாவே வந்திருந்தா டபுள் சந்தோஷம் தானேங்கிறாரு சோழன். அப்படின்னு சோழன் கேட்க, ரைட்டுடா அப்படின்னு பாண்டியனை யோசனையா நின்றுட்டு இருக்க. டேய் நேத்து அந்த கோல்டு காயினை சுட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்ன போது என் மேல அவ கோவமே படல பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்ல, கரெக்டு தான்டா, நீ மட்டும் ஒழுங்கா இப்படியே மெயின்டைன் பண்ணன்னு வச்சுக்கோயே, நீ நினைச்சது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்கிறாரு பாண்டியன். அப்படிங்கிறியா அப்படின்னு சோழன் தலையாட்ட, ஆமான்னு பாண்டியனும் தலையாட்டுறாரு. சந்தோஷமா ஒரு வாய் எடுத்து வைக்கிற சோழன், திடீர்னு நீ எல்லாம் என் லவ்வுக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டேன் பாத்தியாடா, எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்ல, டேய் அடங்குடா அப்படின்னு பாண்டியன் மிரட்டிட்டு இருக்க. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு பேசாம இடுப்புல கைய வச்சுட்டு நிக்க, டேய் யாருடான்னு கேட்குறாரு சோழன். வானதி தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்கேண்டா மூஞ்சி இப்படி போகுது, எப்பவும் ஈன்னு இழிச்சிக்கிட்டே தானே இருப்ப அப்படின்னு சோழன் கேட்க, ஏய் சரியான இம்சடா, இங்க பாரு அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பாண்டியன் சோழனை தேடி அவங்க புறப்பட்டதுல இருந்து வானதி வண்டி ஓட்ட முடியாம கடுப்பேத்திட்டு இருந்ததை ஃபுல்லா சொல்லிட்டு சும்மா நொய்யன்னு கடுப்பேத்திட்டே இருக்கிறா. பிடிச்சி ஏறுன்னு ஏறி விட்டுட்டேன்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க எங்கிட்ட அதை பத்தி பேசினாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இவங்கன்னா யாருன்னு கேட்கிறாரு சோழன். நிலா அப்படின்னு அவரே கேட்க, அப்படின்னு பாண்டியனும் தலையசைக்க, என்னடா நிலாவுக்கு எல்லா இடத்துலையும் பாட்டு இருக்கும் போல, சரி நடத்துங்க அப்படின்னு சோழன் சாப்பிட ஆரம்பிக்க, நான் தான் சரியா வானதிக்கு சொல்லி புரிய வைக்கலன்னு சொன்னாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பின்ன நிலா கிட்ட நீ நடந்ததெல்லாம் சொன்னியா அப்படின்னு சோழன் கேட்க, நான் சொல்லடா, வானதி வந்து சொல்லியிருக்கும் போல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ வானதி இருக்கட்டும் அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க, ஒரு வகையில் அவங்க சொன்னதும் கரெக்டு தான்டா, நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன்னு அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உங்ககிட்ட வானதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி வானதி கிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணி நிலா பேசி இருப்பாடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பாண்டியனோட மொபைல் ரிங் ஆகுது. பாண்டியன் முகம் சுள்ளுன்னு போக, டேய் யாரா வானதியான சோழன் கேட்க, அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் சாரி கேட்க தான் ஃபோன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், ஃபோனை எடுறா, நீ ஃபோனை எடுத்து பேசு அப்படின்னு சோழன் சொல்ல, எடுக்கவா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். எடுறா அப்படின்னு சோழன் சொல்ல, எடுத்தாலே இவ கத்துவாளன்னு பயமா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் எடுடா, சாரி கேட்க தான் கால் பண்ணியிருப்பா, எடுத்து பேசுடா அப்படின்னு சோழன் சொல்ல, கொஞ்சம் வேண்டா வெறுப்பா பயத்தோட கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாரு பாண்டியன். இங்க பாரு, நீ சொன்னாதானே உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாமலே அங்க என்ன பிரச்சனையில இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன மந்திரவாதியா, என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீ அப்படி கத்துற அப்படின்னு வானதி எடுத்த எடுப்புல கத்திக்கிட்டு இருக்க.
அந்த சத்தம் கிச்சன் ஃபுல்லா நிறைக்குது. சோழனுக்கு டக்குன்னு பொறையற அவரே தலையை தட்டிக்கிட்டு போறாரு. என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீ அப்படி கத்துற? ஒரு வார்த்தை நிதானமா சொல்லியிருந்தா என்ன உனக்கு அப்படின்னு வானதி கத்திக்கிட்டே இருக்க. பாண்டியன் பேச ட்ரை மட்டும்தான் பண்றாரு. கேப்பே கொடுக்கல வானதி. நான் போயிட்டா வரமாட்டேன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு போடின்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணினியா? ஏதோ கோவத்துல பேசிட்டேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நீ நார்மலே ஆக மாட்டியா அப்படின்னு வானதி வருத்த எடுத்துக்கிட்டு இருக்க. ஐயையோ வசமா மாட்டிக்கிட்டேனாட்டிருக்குன்னு பாண்டியன் முழிப்பிதிங்க நிக்கிறாரு. செம்ம ஆப்பு போல அப்படின்னு சோழன் மறுபடியும் தோசையை போட்டு தட்டை எடுக்கிறாரு சாப்பிட்றதுக்கு. அப்ப கோவமா பேசிட்டேன் வானதி, இதான் நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்றதுக்கு உனக்கு என்னவா அப்படின்னு வானதி கேட்க, ஏய் அது அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவ்வளவு திமிரு, அவ்வளவு ஈகோ இல்ல அப்படின்னு வானதி கத்திக்கிட்டே இருக்க. அதுக்கு மேல முடியாதுடா சாமின்னு டென்ஷன் ஆகிற பாண்டியன் அடச்சே அப்படின்னு காதுல இருந்து போன் எடுத்து கட் பண்ணிடுறாரு. வானதியும் போனை பார்த்துட்டு கட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அடேங்கப்பா முடியலடா சாமி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. சோழன் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. டேய் நான் போய் தூங்குறேன், போன் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை எழுப்பி விட்டுறாத, முதல்ல இந்த கருமத்தை சைலண்ட்ல போடணும் அப்படின்னு மொபைலை சைலண்ட்ல போட்டுட்டு பாண்டியன் உள்ளர போக சோழன் வாய் விட்டு ரசிச்சு சிரிச்சிட்டு ஒரு வாய் தோசை எடுத்து வாயில வைக்கிறாரு. டக்குன்னு அவரோட மைண்டுக்குள்ள பாண்டியன் சொன்னது ஞாபகம் வருது. நீ வர்றியான்னு பார்த்துக்கிட்டு ரோட்லயே நின்று அங்க இங்கன்னு நடந்துகிட்டே இருந்தாங்க, உன் மேல காதல் வந்துருச்சோன்னு தோணுது அப்படின்ற வேர்ட்ஸ் ஞாபகத்துக்கு வர சோழன் முகம் அப்படியே சாஃப்டா அழகா மாறிடுது. இதை நீ இப்படியே மெயின்டைன் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நீ நினைச்சது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு பாண்டியன் சொன்னதும் அவர் மைண்டுக்குள்ள வர அசத்திட்டடா சோழா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பார்த்துடலாம் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு கிச்சன்ல உட்கார்ந்துருக்காரு சோழன். நாளைய ப்ரோமோவில் சோழன் நிலா கிட்ட பேசிட்டு இருக்காரு. நேத்தி நான் வரலன்னதும் எனக்கு கால் பண்ணி எப்போ வருவேன்னு கேட்டீங்கல்ல, நான் வர்ற வரைக்கும் தூங்காம வெயிட் பண்ணியிருக்கீங்க. வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஆனா நீங்க மட்டும் தூங்காம எனக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. அட லூசு பையா, எங்க அப்பாவால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் அக்கறையா பார்த்துக்கிட்டா அதை நீ வேற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி நிலா பார்க்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.